கோயம்புத்தூருக்கு நிறைய படம் கேட்டு எல்லாம் சும்மா ஜெயிக்க மாட்டாங்க, கஷ்டப்பட்டு ஒரு காலத்தில் கஷ்டப்பட்ட கேட்டதே நீங்க ஜெயிச்சிருக்காங்க எல்லாமே. இந்த வியாபாரத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆகணும். எத்தனை பேர் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்றாங்க, நாட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எத்தனை பேர் வீர தியாகம் பண்றாங்க. எல்லாம் பொண்டாட்டி புள்ள விட்டு போட்டு எங்கேயோ போய் காஷ்மீர்ல பார்டர்ல உட்காந்து ஃபைட் பண்றாங்க. யாருக்காக? சம்பளத்துக்காகவா? கவர்மெண்ட் 10,000 சம்பளத்துக்காக போய் அங்கே உட்காந்துருக்கா? கார்கில் எத்தனை மக்கள் தியாகம் பண்றாங்க. யாருக்காக? நேஷன், நம்ம கண்ட்ரிக்காக ஒரு சாக்ரிஃபைஸ். இந்த வியாபாரத்தில் உங்க ஃபேமிலிக்காக ஒரு டெய்லி வீட்டில் இருந்து 2 hours வெளியே வர முடியலன்னா அப்ப என்ன சாக்ரிஃபைஸ் நம்ம பண்றோம்? பால்ராஜ் சாருமே சகோதரி சகாய் மாரி வரும்போது எனக்கு ஒரு எரிச்சலாக கூட இருக்கும். என்னடா ஓடி ஓடி பேசுகிறாங்களே, இதுக்கு 4,400 ரூபா போடுறதுக்கு 2 எருமை பாடம் வாங்கி விட்டா பால் கறக்கலாமே, நல்லவன்னு அர்த்தம். ஏன்னா என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய ஆயுசு முழுக்க அப்படி தான் போச்சு. இன்றைக்கு உண்மை சொல்கிறேன், என் மகனும் மருமகளும் 1 மணிக்குள்ளே வந்து படுத்து நான் பார்க்கல. கடுமையான உழைப்பு, நினச்சி பார்க்க முடியாத சம்பாதனை. நாங்கள் டைமண்ட் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் தெரியாது, விவசாயம் கூலி வேலை தான் தெரியும். ஆனால் 3 சிங்கங்கள் அழகாக படித்து மேலே வந்தாங்க. அது ஒரு பெருமை. அது என்னுடைய ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டு. இப்போ அவங்களுக்கு அதே ஆண்டவன் என்ன கிஃப்ட் கொடுத்துருக்கான்? டாக்டரும் ஆகி டாக்டரும் கல்யாணம் பண்ணி 5-6 வருஷத்துக்குள்ளே டைமண்ட். அது ஒரு பெரிய கிஃப்ட். அது சிங்கர் லெவலில் காட்ஸ் கிஃப்ட்டுங்கிற கார் ஒரு 10 கார் வந்துருச்சு. சிங்காலூர் ஏரியாவில் குட்டியோடைய இதில் ஒரு 10 கார் வந்தாச்சு. ஒரு 100 காராவது டிசம்பருக்குள்ளே வரணும்னு சொல்லியிருக்கேன். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டேன். இது என்னோட வியாபாரம். இந்த வியாபாரம் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் என்னோட கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வியாபாரத்தில் வந்து ஒரு ஃபோக்கஸ் கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த வியாபாரத்தில் என்னென்ன செய்யணுமோ யூ ஹேவ் டு டூ. சார் சொன்ன மாதிரி 9 கோர்ஸ் ஸ்டெப் ரெகுலராக பண்ணோம், 4 பேசிக் ரெகுலராக பண்ணிட்டு வந்தோம், 3 பவர் ஸ்பெண்ட் படுத்தணும், 3 கார்னர் ரூல் ஃபாலோ பண்ணோம். செகண்ட் வந்துட்டு ஏன்னா இதில் ஜெயிக்கணுங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுத்துட்டோம். ஒரு 5 இயர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ப்ரேயர் பண்ணோம். கடவுளே பார்த்தீங்கன்னா இந்த வியாபாரம் ஜெயிக்கிறதுக்கு வந்து சக்தி கொடு, வல்லமை தாராயோ. இன்னைக்கு இந்த பிஸ்னஸில் நான் வந்து எமரல்டு வரைக்கும் என்கிட்ட 2 வீலர் தான் இருந்தது. எமரல்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கணும். நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்து டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரே பண்ணுறோம். பட் எல்லாமே இந்த பிஸ்னஸ் மூலிமா. பட் அதுக்கு முன்னாடி ஆர்டினரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். இந்த ஆம்வே பிஸ்னஸ் ப்ளஸ் பிரிட்வோலைட் சிஸ்டம் ப்ளஸ் அப்ளைன் சப்போர்ட், வி ஆர் எக்ஸ்ட்ராடினரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபேண்டாஸ்டிக் பிஸ்னஸ். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ட்ரீம் பிலீவ் இருக்குது? அவ்வளோதான் கேள்வி. இந்த பிஸ்னஸ் மேலே பிலீவ். ஸோ பிளைண்ட் ஃபெய்த் வைங்க. அப்ளைன்ஸ் மேலே, சிஸ்டம் மேலே, என்ன பண்ணாலும் வாட் எவர் இட் டேக்ஸ், ஃபினிஷ் இட் ஆஃப். என்ன பண்ணுறதுக்கு ஒர்த் இட் இந்த பிஸ்னஸ், ரைட்? நீங்கள் ஒரே ஒரு செக்கில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிடலாம். சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டு இருந்தால் சக்ஸஸே பண்ண முடியாது. பர்சனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் டே 1 இருந்து கப்புலாக அந்த பிஸ்னஸ் பில்டப் பண்ணிகிட்டு இருக்கோம்.
கணவன் மனைவியாக தான் ஆரம்பித்தோம். ஒரு நாள் கூட, ஒரு மாதம் கூட இந்த பிஸ்னஸில் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடோ மாறுபாடோ கிடையாது. ஏனென்றால் இந்த பிஸ்னஸ் 2 பேரும் 100 200% நம்புகிறோம், 200% செயல்படுறோம். அண்ட் அக்கௌண்டபிலிட்டி இஸ் செல்ஃப் டிசிப்ளின். ஒரு சுய கட்டுப்பாடு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம், யார் யாருக்கெல்லாம் சுய கட்டுப்பாடு இருக்கோ அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க வாழ்க்கையில். இல்லாட்டி இப்படி சொல்லலாம், யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்களாம் சுய கட்டுப்பாடு உள்ள பீப்புளாக இருக்காங்களா. ஐ திங்க் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஹேவ் டு பி செல்ஃப் டிசிப்ளின், அதர்வைஸ் சம்படி வில் மேக் சம் செல்ஃப் டிசிப்ளின் யூ. எத்தனை பேர் நம்புறீங்களோ இல்லையோ, பட் இஃப் யூ பிலீவ் இன் தட் யூ கேன் டு இட். But Amway plus Brit Worldwide makes you a businessman. So என்ன அப்படின்னு கேட்டிங்கனாங்க, Amway business, the best business opportunity in your side BWW system of education ஓட காம்பினேஷனோட நீங்க பண்ணும்போது without delay நீங்க சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் நீங்க அடையலாம். அந்த ட்ரீம் தான் உங்களை டிரைவ் பண்ணி கொண்டு போக போகுது. இந்த பிஸ்னஸில் எங்களுக்கு இருந்த ட்ரீம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்ந்தா இப்படி தான் வாழணும், காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இல்லை. நிறைய பேர் இந்த பிஸ்னஸில் கொஞ்ச நாள் ஓடிட்டு சோர்ந்து போயிடுறாங்க, அப்படியே முடியாது, ஏதோ ஒரு சின்ன சேலஞ்ச் வரும்போது உட்கார்ந்துடுறாங்க. காம்ப்ரமைஸ் பண்ணுற ஆட்டிடியூட் இருக்கவங்க இந்த டைமண்ட் ஸ்டேஜ் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாது. கடவுளுக்கு இப்படி படிச்சிருக்காரா? கடவுள் நம்ம நல்ல காலக்கா கொடுக்கல. பாருங்க, இப்படி படிச்சிருக்காரா கடவுள் எங்களை?
கடவுள் எங்களை இப்படி படிச்சிருக்காரா? கடவுள் அப்படி படிச்சிருக்காரா? எதுக்கு அந்த காரணம் சொல்றோமே, வாழ்க்கை முன்னுக்கு காரணம் சொல்றோமே, எதுக்கு அந்த எக்ஸ்கியூஸ் சொல்றோமே? இப்படி படிச்சு என்ன பண்ணிருப்போம்? நம்ம மட்டும் இப்படி படிச்சு நம்ம கடவுள் படிச்சு நம்ம என்ன பண்ணிருப்போம்? கொஞ்சம் யோசிக்கலாமா சார்? ஜஸ்ட் ஃபீல் யுவர் செல்ஃப். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிசினஸ் பண்ண முன்னாடி ஹூ ஆர் வி, அதான் எந்த சீனிங் பாங்க. ஜஸ்ட் கையை தொட்டுப்பாங்க. லுக், உங்கள் கையை நீ தொட்டுப்பாங்க. எவ்வளோ பலம் இருக்கு, எவ்வளோ பலம் இருக்கு. தொட்டுப்பாங்க, காலை தொட்டுப்பாங்க, கொஞ்சம் தட்டுப்பாங்களே. ஆர் யூ பிளஸ்ட் ஆர் நாட்? உண்மை சொல்லுங்க, பிளஸ்ஸா இல்லையா? அப்போ ஏதோ நோக்கத்துக்காக நம்ம தேர்ந்தெடுக்காரு இல்லையா? அவர் சும்மா இந்த மாதிரி இருக்கிறக்காக இல்லையா? நாங்கள் மச்சி ஏதோ பண்ணி ஆகணும் இல்லையா? ப்ளீஸ் சிட் டவுன். பாருங்க சார், கம்பெனி பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. 50 years யூ ஹேவ் டு பிலீவ் இட். நம்பணும். ஒரு கம்பெனி 50 வருஷமா 98 நாள் செயல்படுறது சும்மா இல்லை. நீங்கள் இப்போ 4 டைமண்ட்ஸ் பார்த்தீங்க. நாங்கள் இதே ஒரு எம்ஜிஎம் கிராண்ட் ஹோட்டல் லாஸ் வேகஸ் 50 years ஆனிவர்சரி வந்து ஒரே ஹாலில் வந்து 5000 டைமண்ட்ஸ் பார்த்து வந்தவங்க.